வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோவைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கோவைக்காயில் அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. 100 கிராம் கோவைக்காயில் 18 கலோரிகள் இருக்குது. மொத்த கொழுப்பு, பொட்டாசியம், கார்போஹைட்ரேட், கால்சியம், விட்டமின் சி, இரும்புச்சத்து எல்லாமே நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. இன்னும் குறிப்பாக பார்த்தோம்னா கோவைக்காயில் பீட்டா கரோட்டின், சிவப்பு நிறமிகள், ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, ஹீலிங் பண்புகள், சஃபோனின்கள், ஃப்ளவனாய்டுகள், டெர்பனாய்டுகள், பைட்டோ நியூட்ரியன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுல வரைக்கும் புற்றுநோய் பிரச்சனையை தீர்ப்பது வரைக்குமே நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியதான் கோவைக்காய். இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, கோவைக்காய் இன்னும் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கோவைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு அமிர்தத்தை போன்றது கோவைக்காய். பாகற்காய் எந்த அளவுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துதோ அதை விட 2 மடங்கு, டபுள் மடங்கு பார்த்தோம்னா கோவைக்காய் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். ஆயுர்வேத மருத்துவத்தில் கோவைக்காய் அதனுடைய இலை, தண்டு ஆகிய அனைத்து பாகங்களுமே நீரிழிவு நோய்க்காக மருந்தாக பயன்படுத்தப்படுது. ஹோமியோபதி மருத்துவத்திலும் நீரிழிவு நோய்க்காக பயன்படுத்தக்கூடிய பல மருந்துகளில் கோவைக்காயினுடைய நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகள், அதாவது கோவைக்காயினுடைய இலைகள் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து பயன்படுத்தியிருக்காங்கன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடக்கூடிய வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோவைக்காய் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். கார்போஹைட்ரேட் இதில் கிடையாது. அதனால் உங்களை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடணும்னா கோவைக்காய் எடுத்துக்கலாம். ஏன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் கடுமையான உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ளணும். உணவுகளில் காய்கறிகள் எல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ளலாம். உடல் பருமனை குறைக்கக்கூடியது கோவைக்காய். ஸோ அப்போ தொப்பையும் உங்களுக்கு கோவைக்காய் குறைச்சிரும். கோவைக்காயில் ஆன்டி ஒபிசிட்டி பண்புகள் இருக்கு. இது கொழுப்பு செல்கள் கடினமான கொழுப்பு திசுக்களாக சேருவதற்கு முன்னாடியே அடிப்போசைட் திசுக்களாக இருக்கும் போதே அதை தடித்து எழிக்கக்கூடிய வேலையை செய்யும். இதனால நமக்கு கொழுப்புகள் முன்னாடி உருவாகாது. இதனால கொழுப்பு சேர்க்கை தடுக்கப்படுவதோடு உடலில் ஏற்கனவே தேங்கியிருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால்ஸ், அந்த கொழுப்புகளையுமே கரைத்து வெளியேற்றிக் கொள்ளலாம். குறிப்பாக அடிவயிற்று பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய கடினமான கொழுப்புகளை எரித்து தொப்பை மற்றும் உடல் எடையை குறைக்கிறதுக்கெல்லாம் கோவைக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுடைய உடல் எடையை நீங்கள் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா கோவைக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கோவைக்காய் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கும், கொழுப்புகளை ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். குறிப்பாக தொப்பை அந்த அமைப்பை உங்களுக்கு சரி பண்ணிடும். அதீத உடல் சோர்வு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை தடுக்கக்கூடியது கோவைக்காய். அதனால் அந்த அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயிலிருந்து நீங்கள் விடுபடலாம். சிலருக்கு ரேஸாக ஏதாவது வேலை செஞ்சாலே அதிக உடல் சோர்வு அவங்க அடைவாங்க. சிலர் எப்போதுமே அதிக உடல் சோர்வாக தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா அவங்களுக்கு இரும்புச்சத்து பற்றாக்குறை இருக்கு அப்படின்றது அர்த்தம். இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போதே இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயை சரி பண்ணிட்டு உடலில் இருக்கக்கூடிய அந்த சோர்வை குறைச்சி கொண்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படுவோம். ஸோ அனீமியா கியூர் ஆகணும்னா இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய கோவைக்காய் எடுத்துக்கோங்க. ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்பொழுது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை கடத்தி செல்லும். இதனால நீங்கள் மயக்கம் ஏற்படக்கூடிய உணர்வு, வாந்தி, குமட்டல், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த உடல் சோர்வடைந்து போவது, மந்தமாக இருப்பது, எந்த வேலையிலுமே கவனம் செலுத்தாமல் போகிறது, உடல் பலவீனம் அடைவது, இந்த மாதிரி எந்த அனிமியாவுக்கான அறிகுறிகளுமே இல்லாமல் அதீத உடல் சோர்வு இல்லாமல் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல், புத்துணர்ச்சியாக செயல்படக்கூடிய ஆற்றலை கோவைக்காய் உங்களுக்கு கொடுக்கும். நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை கோவைக்காய் உங்களுக்கு மேம்படுத்தும். கோவைக்காயில் நீரில் கரையக்கூடிய விட்டமின்களான விட்டமின் பி அதிகமாக இருக்கு. இந்த விட்டமின் பி இருக்குங்க இல்லையா, ஸோ இது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இதனால நமக்கு இந்த விட்டமின் பி நரம்பு செல்களை பலப்படுத்தி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே பலப்படுத்தும். அதாவது நம்மளுடைய இந்த நர்வ் சிஸ்டம் இருக்குங்க இல்லையா, ஒட்டுமொத்த நரம்புகளையும் வலுப்படுத்தி நர்வ் சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிடும். அதனால் நரம்பு தளர்ச்சி ஏற்படுவது, கை கால்களில் தளர்ச்சி ஏற்படுவது, உடல் சோர்வாக இருப்பது, கை கால்கள் நடுக்கம் ஏற்படுவது, கால் மற்றும் கைகளை நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை உண்டாவது, நரம்பு தளர்ச்சி உண்டாவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோவைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது கோவைக்காய், அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் கோவைக்காயில் இருக்கு. கோவைக்காயில் சஃபோனின்கள், அல்கலாய்டுகள், ஸ்டீராய்டுகள், ஃப்ளவனாய்டுகள், கிளைகோசைடுகள் ஆகியவை செறிவான அளவில் இருக்குது, அதாவது போதுமான அளவில் இருக்குது. இவை அனைத்துமே அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை நமக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ கோவைக்காய் நம்ம அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உடலில் இன்ஃப்ளமேஷன்ஸ்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, அந்த ஒவ்வாமை பிரச்சனையுமே நம்மளை தடுக்க முடியும். ஸோ நமக்கு அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் பெறும்போது அனைத்து நோய்களையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை கோவைக்காய் நமக்கு கொடுக்கும். புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய பண்புகளை கோவைக்காய் கொடுக்கும். கோவைக்காயில் இருக்கக்கூடிய
அதிக அளவிலான பீட்டா கரோட்டின்கள், ஆக்சிஜனேற்ற பண்புகள் ஆகியவை புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் உயிரணுக்களின் அதீத வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்கும். இதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களிடமிருந்து விடுதலை பெறலாம். புற்றுநோய் செல் பரவல் ஏற்படாது. அந்த பரவிருக்கக்கூடிய செல்களையுமே நம்ம வெளியேற்றிக் கொள்ளலாம். ஸோ புற்றுநோய் தாக்கத்திலிருந்து விடுபடலாம். தொடர்ந்து கோவைக்காய் எடுத்துக்கொள்ளும்போது இந்த நன்மைகளை பெற்று நலம் பெறுவதற்கு வாரத்தில் ஒரு தடவையாவது கோவைக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.